வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பெரம்பலூரில் ரவுடி வெள்ளை காளியை கொல்ல முயற்சித்த பிரபல ரவுடி அழகுராஜா போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவுடி அழகுராஜா என்கவுண்டர் சம்பவத்தில் காயமடைந்த உதவி ஆய்வாளருக்கு பெரம்பலூர் எஸ்பி அனிதா நேரில் ஆறுதல். தோஹா டேபிள் டென்னிஸ் போட்டியில் 4 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை வென்றது இந்தியா. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் பனிப்புயல் பாதிப்பு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. 25 பேர் உயிரிழப்பு. மோசமான வானிலையால் 8000 விமானங்கள் ரத்து. சென்னையில் பெண்கள் மட்டுமே பயணம் செய்யும் வகையில் 10 பிங்க் சேவை பஸ்கள் சென்னையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திமுகவின் தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தஞ்சையில் கனிமொழி எம்பி பேட்டி. நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். பணத்தை செலுத்தவோ எடுக்கவோ முடியாமல் வாடிக்கையாளர் திணறல். தினகரன் சசிகலாவிடம் கொள்ளையடித்த பணம் உள்ளது என்று பேசியது உண்மை. திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் மீண்டும் சிக்கல். தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்தது. சென்னையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனுடன் இலங்கை துணை தூதர் சந்திப்பு. இலங்கையின் தற்போதைய வளர்ச்சி பணிகள் குறித்து கமலஹாசனிடம் விளக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டில் காளைகள் முட்டிய உயிரிழக்கும் வீரர் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.